மகா கல்யாணம். ஸோ அப்கமிங் எபிசோட்ல இங்க மகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அழகி நேரா ஓடி வந்து மகாட்ட பேசுறாங்க. "நீ வந்துட்டீங்களா? பரவால்ல. நீங்க வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ட்ட சரியா பேசவே மாட்றாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அதுவும் இல்லாம எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் இங்க இருக்கனால தான் எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கிற மாரி. நான் அந்த வீட்ட விட்டு போயிடட்டா?" அப்படின்னு இங்க மகாட்ட வந்து பேசும்போது மகா சொல்றாங்க. "இங்க பாரு அழகி, நீ யாருக்காகவும் இந்த வீட்ட விட்டு போக்கூடாது. இது உன்னுடைய வீடு. புரியுதா? யார் பேசினாலும் கண்டிப்பா நீ இங்க தான் இருந்தாகணும். அத மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ அழகி" அப்படின்னு சொல்லி இங்க மகா சொல்றாங்க. உடனே அப்போதைக்கு சூர்யா வரும்போது, உடனே அழகி, "சரி, சரி நீங்க அப்பாட்ட பேசுங்க. நான் அப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகி ஓடிர்றாங்க. உடனே சூர்யா வந்துட்டு மகாட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா, அதுக்கு மகா பேச மாட்றாங்க. சூர்யா எவ்வளவோ சொல்றாரு. "என்ன மகா, என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு நெனைக்கும்போது, அத சொல்லும்போது இங்க மகா சொல்றாங்க. "உங்களுக்காக நான் ஒண்ணும் இங்க வரல. அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. நான் இங்க வந்ததுக்கான நோக்கமே வேற. நான் வந்து இங்க அழகி யாரு? அழகி எதுக்காக இங்க வந்திருக்கா? அவளுடைய அம்மா யாரு? அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் நான் இங்க வந்திருக்கேனே தவிர, மத்தபடி உங்களுக்காக நான் ஒண்ணும் இங்க வரல. அதோட நீங்க நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு நெனச்சு, நீங்க வந்து என்ட்ட பேசணுமோ, இல்ல எனக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் நீங்க ஒண்ணும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம்." அப்படிங்கிற மாரி இங்க மகா சொல்லிர்றாங்க. உடனே இங்க ராஜலட்சுமி சொல்றாங்க. "சூர்யா, அங்க என்ன பண்ற? நீ இனிமே எனக்கு புள்ளையே கிடையாதுடா. நீ மகாட்ட பேச தேவையில்ல. மகா ஒண்ணும் உன்னுடைய மனைவியா இங்க வரல. என்னுடைய மருமகளா, என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவ இங்க வந்திருக்கா. அதனால நீ அவள்ட்ட தேவையில்லாம எதையும் பேச தேவையில்லடா" அப்படின்னு இந்த இடத்துல ராஜலட்சுமி சொல்லிர்றாங்க. அதனால இங்க அ சூர்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதோட "நீ இனிமே நம்ம கம்பெனி பொறுப்ப எதுவுமே நீ பார்க்க தேவையில்லன்னு" சொல்லிர்றாங்க. அத கேட்டவுடனே இங்க சித்ரா, காயத்ரி, அனாமிகாக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்பா! சூர்யா அப்போ கம்பெனி பொறுப்ப பார்க்க போறது இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா இந்த பொறுப்பு எல்லாமே விஜய்க்கு தான் வரப்போது. அப்போ விஜய மட்டும் நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி இங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இங்க மகா அதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்போதைக்கு இவங்களோட சந்தோஷத்துல மண்ண வாரி போடுற மாரி ராஜலட்சுமி ஒண்ணு சொல்றாங்க. அதாவது, "இந்த கம்பெனியுடைய பொறுப்பெல்லாம் இனிமே நீ பார்க்க தேவையில்ல. இனிமே இந்த கம்பெனியுடைய புதிய எம்டியா இந்த கம்பெனியுடைய எல்லா பொறுப்பையும் மகா தான் பார்க்க போறா" அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு, இங்க சித்ரா, காயத்ரி, அனாமிகா எல்லாருக்குமே செம்மையா கோவம் வருது. "என்னடா இது! இவ இப்படி பண்றாளே!" அப்படின்ட்டு. மகா இந்த பொறுப்பெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும் நம்ப? அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா மகாவுக்கு இதெல்லாம் பத்தி பெருசா எந்த ஒரு கவலையுமே இல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் யாரு பண்றா? உண்மையிலேயே அழகி யார் குழந்தை? எதுக்காக சூர்யா இந்த குழந்தை என்னதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாரு? அதோட அவரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் ஒத்துக்க மாட்றாரு. என்னதான் பிரச்சனை இந்த சூர்யாவுக்கு? அப்படிங்கிறது தான் மகாவுக்கு புரியாத புதிரா இருக்கு. அதோட மகா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்ப மறைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான், இப்போதைக்கு சூர்யா இந்த பொறுப்ப தான் தலையில போட்டுக்கிட்டு, தான் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாரி நடிச்சிட்டு இருக்காரு. அதனால உண்மையிலேயே நாம நினைக்கிற மாரி சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்ம. அப்படி யாரு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டாலே பாதி பிரச்சனைய முடிச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண கையோட இங்க மகா என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கிற யாரு அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாம, சரி நாம ஒரு ஐடியா பண்ணலாம். அதாவது ஒரு ஃபேக் நம்பர்லேருந்து இங்க இருக்கிற சித்ரா, காயத்ரி, அனாமிகா இவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து ஒரு ஒரு நம்பர்லேருந்து ஒரு லேடிய விட்டு கால் பண்ண சொல்லலாம். கால் பண்ணி, "இது மாரி நான் அழகியோட அம்மா பேசுறேன். உங்கள பார்க்கணும், மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா, கண்டிப்பா யார் அத கேட்டு ஷாக் ஆகுறாங்க? யார் அத கேட்டுட்டு என்ன பாசிட்டிவா பேசுறாங்க? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத வச்சு கண்டிப்பா இதுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்க மகா முடிவு பண்ணி பிரபா கிட்ட சொல்றாங்க. அத கேட்ட பிரபாவும், "சூப்பர் மகா! இந்த திட்டம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். நான் உடனே ஹெல்ப் பண்றேன். நான் இப்பயே போயிட்டு ஒரு 2, 3 சிம் நம்பர வாங்கிட்டு வரேன். ஸோ அந்த சிம்லேருந்து நானே குரல மாத்தி பேசுறேன். பேசும்போது கண்டிப்பா யார் ஷாக் ஆகுறா? யார் என்ன பேசுறா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும்.
அப்படி யார் இந்த வலையில் சிக்கிறாங்கன்றத நம்ம பார்த்துடலாம். அப்படி ஒருவேளை இந்த வீட்டில் இருக்க யாராவது சூழ்ச்சி பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சிக்கிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் மகான்னு சொல்கிறாங்க. சரி பிரபா, நீ போய் சிம் மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லி பிரபாவை அனுப்புகிறாங்க. பிரபாவும் போயிட்டு சிம்மெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதில் முதல்ல அனாமிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நான் இது மாதிரி அழகி அம்மா பேசுகிறேன், உங்களை நான் உடனே பார்க்கணும், இந்த இடத்துக்கு வரீங்களான்னு கேட்கவும், அழகி அம்மாவா, என்ன, சரி சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே வச்சுறாங்க. உடனே மகாவும் பிரபாவும் பார்க்குறாங்க. இன்னும் அழகி அம்மான்னு சொல்கிறோம், பெருசாக எந்த ஒரு ஷாக்கும் கொடுக்காம சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க இல்லையா அனாமிகா அப்படின்னு இங்கே மகாவும் பிரபாவும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்ததா காயத்ரி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி, இது மாதிரி நான் அழகி அம்மா பேசுகிறேன், இங்கே ஒரு பிரச்சனை, நான் உங்களே மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே நான் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரியும் ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே மகாவுக்கும் பிரபாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இவங்களும் அது அப்படி சொல்லிட்டு வச்சிடறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர்லேருந்து இங்கே சித்ராவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சேம் அதே மாதிரி, நான் அழகி அம்மா பேசுகிறேன், இங்கே ஒரு ப்ராப்ளம், நான் உங்களை உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னவனும் உடனே சித்ரா சொல்கிறாங்க, நம்பர் புதுசாக இருக்கே, இது யார் நம்பர்லேருந்து பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே பிரபாவுக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு பிரபா சொல்கிறாங்க, இங்கே ஒரு பிரச்சனை, அதான் வேறு நம்பர்லேருந்து பண்ணுறேன், நான் இப்போ உங்களை உடனே மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லவும், சரி சரி உடனே இந்த பார்க்குக்கு வா, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. அப்போ தான் இங்கே பிரபாவுக்கும் மகாவுக்கும் புரியுது. உடனே அதே நம்பருக்கு இங்கே காயத்ரியும் அனாமிகாவும் தனித்தனியாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த ஹோட்டல் இந்த பார்க்குக்கு வந்துட்டு மீட் பண்ணலான்னு சொல்லி 2 பேருமே அதே அட்ரஸே சொல்கிறாங்க. அதாவது சித்ரா சொன்ன அதே அட்ரஸே இவங்க 2 பேரும் கால் பண்ணி தனித்தனியாக சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே புரியுது, இந்த 3 பேருமே கூட்டு கலவனையை தான் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அழகியோட அம்மா பேசுன்னு சொன்னோடனே, யார் நீ, எங்கே இருக்க, உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனைன்னு கேட்காம, அப்படியா சரி சரி இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது 3 பேருக்குமே அழகியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போது இவங்க தான் ஏதோ சதித்திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு மகாவும் பிரபாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க போட்ட சதித்திட்டத்தில் எதுக்காக சூர்யா மாட்டியிருக்காரு, சூர்யா எதுக்காக அந்த உண்மையை பற்றி வெளியே சொல்லாமல் மறைக்கிறாரு, இதுதான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே மகாவும் பிரபாவும் யோசிக்கிறாங்க. அப்போது இந்த சித்ரா, காயத்ரி, அனாமிகா 3 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானில் தான் இப்போது சூர்யாவை சிக்க வச்சுருக்காங்க. சூர்யாவும் அதை சிக்கிக்கிட்டு அதை பற்றி யார்கிட்டையும் பேச முடியாமல் தவிக்கிறாரு. அப்போது நாம் சூர்யாவை வாட்ச் பண்ணுவோம். சூர்யா வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஏதாவது ஒரு கால் வரும். இல்லை சூர்யா யாரையாவது பார்க்க போவார், அப்படி யாருக்காவது பணம் அனுப்புவார். ஏதோ ஒரு வழியில் சூர்யாவை இவங்க பிளாக்மெயில் பண்ணணும். அப்படி எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சூர்யாவுக்கும் இந்த அழகிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதையும், இந்த அழகி உண்மையிலேயே யார் குழந்தை அப்படிங்கிறதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இங்கே மகாவும் பிரபாவும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்கமிங் எபிசோடில் ஆகா கல்யாணம் இப்படி தான் போக போகுது. ஸோ என்ன நடக்க போகுது, இன்னும் திருப்பங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.